Hi, welcome to holisticinvestment.in. அவிவா சிக்னேச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பிளாட்டினம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் செக்யூர் பண்றதுக்கும் அண்ட் உங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ற ஒரு ரைட் பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ண இந்த பாலிசி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? வாங்க இந்த வீடியோல இன்டெப்தா தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் அஷூர்ட் அண்ட் ஃபண்ட் வேல்யூ பே அவுட்னு ரெண்டுத்தோடைய டுவல் பெனிஃபிட்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க இன்கேஸ் பாலிசி ஹோல்டர் டிமைஸ் ஆயிட்டாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி பாஸ் அவே ஆயிட்டாங்க அப்படின்னா. அண்ட் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் இல்லாததுனால உங்கள் ப்ரீமியம் டைரக்ட்லி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு போகிற மாதிரியும் இருக்குது. அண்ட் 8 டைவர்ஸ் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈஸி ஆக்சஸ் உங்க ஃபண்ட்க்கு கொடுக்கறதுக்காகவே பார்ஷியல் வித்ட்ராவல், சிஸ்டமேட்டிக் பார்ஷியல் வித்ட்ராவல் கொடுக்குறாங்க. அண்ட் ரெண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சேவிங் ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் பாலிசி மெச்சூர் ஆகிற வரைக்கும் சர்வைவ் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட ரெகுலர் ப்ரீமியம்ல இருக்க ஃபண்ட் வேல்யூ ஆஃப் யூனிட்ஸும் டாப் அப் ப்ரீமியம்ல இருக்க ஃபண்ட் வேல்யூவும் சேர்த்து கொடுப்பாங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா. இதே அவர் பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ள இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாமினியில் லீகல் ஹேருக்கு பேஸ் சம் அஷூர்ட், டாப் அப் சம் அஷூர்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்புறமா உங்களோட ஃபண்ட் வேல்யூ இது ரெகுலர் அண்ட் டாப் அப் ப்ரீமியம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஃபண்ட் வேல்யூ மொத்தமாக அவங்களுக்கு டெத் பெனிஃபிட்டா இந்த எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ டெத் பெனிஃபிட்ன்றது கண்டிப்பாக உங்களோட டோட்டல் ப்ரீமியம் அதாவது ரெகுலர் அண்ட் டாப் அப் ப்ரீமியம் சேர்த்து அதோட 105%க்காவது மேலே இருக்கும் அட்லீஸ்ட், அதுக்கு கீழே போகாது. இது பெனிஃபிட்ஸ். இதில் இருக்க ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஃபண்ட் 2, பாண்ட் ஃபண்ட் 2, என்ஹான்சர் ஃபண்ட் 2, க்ரோத் ஃபண்ட் 2, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், ப்ரொடெக்டர் ஃபண்ட் 2, பிஎஸ்யூ ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அந்தந்த அசட் கிளாஸ்க்கு இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இங்கே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஈக்விட்டி, டெப், மணி மார்க்கெட் இல்லை மற்ற கேஷ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்துமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க லோ, மீடியம், ஹை அப்படின்னு. அண்ட் இதில் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் கிடையாது, பட் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் உண்டு. இது உங்களோட பாலிசி யூனிட் அக்கௌண்ட்லேருந்து மந்த்லி ரிடம்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் மூலயமா டிடக்ட் பண்ணிப்பாங்க. இது பாலிசி டேர்ம் த்ரூ அவுட்மே இந்த சார்ஜ் இருக்கு. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்ட் தவிர எல்லா ஃபண்ட்க்குமே 1.35% per annum சார்ஜ் பண்ணுறாங்க. டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்ட்க்கு 0.50% per annum சார்ஜ் பண்ணுறாங்க. மொட்டாலிட்டி சார்ஜ் லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் சரண்டர் இல்லை டிஸ்கண்டினியூன்ஸ் சார்ஜுமே இருக்குது. இது உங்கள் பாலிசி யூனிட் அக்கௌண்ட்லேருந்து சப்போஸ் 5 இயர்ஸ்க்குள்ளே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து டிடக்ட் பண்ணிப்பாங்க. உங்கள் ஆனுவல் ப்ரீமியம் ஃபண்ட் வேல்யூ எந்த இயர் டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதை பேஸ் பண்ணி இதை சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்விட்சிங் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி இருக்கு ஃபர்ஸ்ட் 4 யூனிட் ஸ்விட்சஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், அதுக்கப்புறம் பண்ற சப்சீக்வெண்ட் ஸ்விட்சஸ்க்கு பர் ஸ்விட்ச்க்கு 250 rupees அப்படின்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. பார்ஷியல் வித்ட்ராவல் மிஸ்செலனஸ் சார்ஜ் எதுவும் கிடையாது. இப்போ மற்ற மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கம்பேர் பண்ணிங்கன்னா சர்டைன் சார்ஜஸ் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பாலிசியில் மட்டும். ஸோ இந்த ஆன்கோயிங் எக்ஸ்பென்சஸ் தான் இன்வெஸ்டருக்கு காஸ்ட்டாக ஆட் ஆன் ஆகி கிராஜுவலி ஓவர் டைம் அவங்களோட ரிட்டர்ன்ஸே டிமினிஷ் பண்ணும். இதுவுமே ஒரு ட்ராபேக் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் உங்கள் பாலிசி டேர்மில் எந்த பாயிண்ட்லையுமே நீங்கள் டாப் அப் ப்ரீமியம் ஆட் பண்ணிக்கலாம். பார்ஷியல் வித்ட்ராவல் 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்லை பாலிசி ஹோல்டர் 18 years ஆயிட்டாங்க, எது இதில் லேட்டரானாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி பார்ஷியல் வித்ட்ராவல் அவைலபிளாக இருக்கும். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் உங்கள் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ரெகுலர் பே அவுட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் ரீடைரக்ஷன் மூலியமா அக்ராஸ் ஃபண்ட்ஸ் உங்கள் ஃபியூச்சர் ப்ரீமியமை நீங்கள் ரீஅலோகேட் பண்ணிக்கலாம் எந்த விதமான அடிஷ்னல் காஸ்ட்டும் இல்லாமல். அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அடாப்ட் ஆகிற மாதிரி அன்லிமிட்டட் ஃப்ரீ ஸ்விட்சஸும் கொடுத்துருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி லோன் இந்த பாலிசியில் பெர்மிட் கிடையாது. லிக்விடிட்டி அப்படின்றது இயர்லி இயர்ஸில் கிடையாது. சம் அஷூர்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னிஃபிகண்ட் ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு அடிக்குவேட்டாக இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டும் நெட் ப்ரீமியமில் பண்ணுறதுனால அது உங்களோட அப்ளிகபிள் சார்ஜை டிடக்ட் பண்ணிட்டு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க.
அண்ட் இப்போ நம்மளுக்கு இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஸோ வாங்க ஒரு அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இந்த பாலிசியோட IRR இவங்க கொடுத்துருக்க பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கையில் அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ ரிட்டர்ன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை வச்சு தான் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 38-year-old மேல் வந்து இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சம் அஷூட் 15 lakhs. பாலிசி டேர்மாக இருக்கட்டும், ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மாக இருக்கட்டும், ரெண்டுமே 20 yearsக்கு. அப்போ ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs. ஸோ ஃபண்ட் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரீமியம் பேமெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம பாலிசி ப்ராஷரில் அவங்க பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் 2 அசியூம்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. லைக் 4%, 8%. இது கேரண்டீட் கிடையாது, இவ்வளோதான் ரிட்டர்ன்ஸ் வரணும் கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் ஒர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ காட்டுறதுக்காக அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ 4% ரிட்டர்னில் நம்ம வந்து ஃபண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 35 lakhs வருது. அப்போ அந்த பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டரை வச்சு IRR கால்குலேட் பண்ணோன்னா 1.45% வருது. இது ஒரு பேசிக்கான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட ரொம்ப கம்மி. சரி, இது ஒர்ஸ்ட் கேஸ். பெஸ்ட் கேஸ் சினாரியோ 8% ரிட்டர்ன் சினாரியோவில் உங்கள் ஃபண்ட் வேல்யூ 56 lakhs வரைக்கும் க்ரோ ஆகுது. IRR 5.63%. அதுவுமே ஒரு பேங்க் FDயில் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கம்மி தான். இப்போ என்னதான் இந்த பாலிசி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பொசிஷன் பண்ணியிருந்தாலுமே இதோட லோ ரிட்டர்ன் சிக்னிஃபிகண்ட்டாக வெல்த் கிரியேஷனை லிமிட் பண்ணுது. அக்யூமுலேட்டட் கார்பஸும் நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை, சம் அஷூர்டும் இன்அடிக்குவேட்டாக இருக்குது. ஸோ நம்ம நினச்ச ஒரு டிசைரபிள் அவுட்கம் இது கொடுக்காததுனால இப்போ நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். அதோட ரிட்டர்ன்ஸை ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் மூலியமாக கம்பேர் பண்ண போகிறோம். லைக் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியாக வச்சு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். லைக் இப்போ நம்ம லைஃப் கவருக்காக பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி பர்ச்சேஸ் பண்ணி அதுவும் அதில் 15 lakhsக்கு சம் அஷூர்ட். ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 9,700 rupees. ஆனால் பாலிசி டேர்ம் ப்ரீமியம் பேமெண்ட் டியூரேஷன் ரெண்டுமே 20 years. அப்போ அந்த ப்ரீவியஸ் அவிவா பாலிசியில் நம்ம கட்டின ஒரிஜினல் ப்ரீமியம் கம்பேர் பண்ணால் இங்கே நம்மளால் 1,40,300 rupees சேவ் பண்ண முடியுது இன்வெஸ்ட்மெண்ட்காகவே. இந்த அமௌண்ட்டை நம்ம ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அலோகேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு லோ ரிஸ்க் அப்ரோச் எடுக்கணும்னா நீங்கள் PPF பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மாதிரி ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட மெச்சூரிட்டி வேல்யூ 62.27 lakhs வரும். IRR 6.53%. நோட்டபிளி பார்த்தீங்கன்னா அவிவா சிக்னேச்சர் பிளானோட 8% சினாரியோ பெஸ்ட் கேஸ் சினாரியோட இதில் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. டெஸ்பைட் PPF இத்தனைக்குமே ஒரு சேஃபர் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இதே ஒரு ஹை ரிஸ்க் அப்ரோச் எடுக்கணும்னா உங்கள் ஃபண்டை நீங்கள் ELSS மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீமில் ஒரு ஈக்விட்டி ஓரியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அலோகேட் பண்ணலாம். அப்போ கூட ப்ரீ டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூவே 1.13 crores வருது. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அக்கௌண்ட் பண்ணாலுமே உங்கள் போஸ்ட் டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 1.02 crores வருது. இதோட IRR கால்குலேட் பண்ணால் 10.68% வருது. இத்தனைக்கும் ELSSமே மார்க்கெட் லிங்க் தான். அப்போ கூட பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் சிக்னிஃபிகண்ட்லி அதிகமாக கொடுத்துருக்கு அண்ட் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதில் ஆடட் பெனிஃபிட்டே உங்களுக்கு அன்ரெஸ்ட்ரிக்டட் விட்ராவலும் லிக்விடிட்டி தான். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தா அவிவா சிக்னேச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பிளாட்டினமில் ஃப்ளெக்சிபிலிட்டியும் அவ்வளோவா இல்லை, சுப்பீரியர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸும் அதால் டெலிவர் பண்ண முடியலை. அப்போ நம்ம அனலைசிஸோட ஃபைனல் வெர்டிக்ட் என்ன? அவிவா சிக்னேச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பிளாட்டினம்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த யூலிப்ல இருக்க ஹை சார்ஜஸே இதோட பெர்ஃபார்மன்ஸை சிவியராக இம்பேக்ட் பண்ணுது. இதனால தான் நமக்கு சப்பா ரிட்டர்ன்ஸும் வருது அண்ட் ஒரு வெல்த் அக்யூமுலேட் பண்ணுற எபிலிட்டியை லிமிட் பண்ணி இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கிறதுனால இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கலாம். அதுக்கு பதிலாக இன்னொரு மோர் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ண ஒரு சப்ஸ்டான்ஷியல் கவரேஜை நீங்கள் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே வாங்கலாம். அண்ட் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த ஆப்ஷன்ஸ் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் டைம் ஹாரிசானுக்கு அலைன் ஆகுதோ அதில் நீங்கள் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.